வேளாண் துறையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆலோசனையின் பேரில் கொண்டுவரப்பட்ட 100% மானியத்திலான நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தேனி மாவட்டத்தில் விளை நிலங்களின் பரப்பளவும் உணவுப் பொருட்களின் உற்பத்தியும் மிகவும் அதிகரித்துள்ளது. இதனால் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ள அம்மாவட்ட விவசாயிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் விவசாய வளம் மிக்க மாவட்டங்களில் தேனியும் ஒன்றாகும். அதற்கேற்ப முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முழு முயற்சியால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்த்தப்பட்டது இம்மாவட்ட விவசாயப் பணிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது. உணவு உற்பத்திக்கு தண்ணீரை தேக்கி பெருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதற்காக பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்க உத்தரவிட்டிருந்தார். இதன் மூலம் தேனி மாவட்டத்தில் ஏராளமான நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு கூடுதலாக தண்ணீரை தேக்கும் திறனை பெற்றுள்ளன. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கை மூலம் 100% மானியத்துடன் கூடிய நுண்ணீர் பாசன திட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும் மற்ற விவசாயிகளுக்கு 70% மானியத்திலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இது தேனி மாவட்ட விவசாயிகளுக்கும் பெரிதும் பயனளித்து வருகிறது. தேனி மாவட்டத்தில் சுமார் 52,000 ஹெக்டேரில் பழ வகைகளும் காய்கறி பயிர்கள் மற்றும் தென்னையும் பயிரிடப்படும் நிலையில் நுண்ணீர் பாசன திட்டம் விவசாய பணிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பாசனம் மூலம் விவசாயம் நடைபெறும் நிலங்களில் உரங்கள் கரைசலாக்கப்பட்டு நுண்ணீர் பாசன முறையில் செலுத்தப்படுகிறது. இதனால் உரத்திற்கான செலவு குறைவதோடு பாசன நேரமும் தண்ணீரும் சேமிக்கப்பட்டு ஒரே சீராக விளைநிலங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு வழி ஏற்படுகிறது. சொட்டு நீர் போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரே மாதிரி பயிருக்கு தண்ணியை ஒரே மாதிரி கொடுக்க முடியும். குறைஞ்ச தண்ணியை வச்சு நிறைய ஏரியா விவசாயங்கள் செய்ய முடியும். பழைய விவசாயம் பண்ணுறப்ப ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தண்ணி கட்ட முடியும். இன்னைக்கு ஒரு 10 ஏக்கர்னாலும் ஒரு கேட் வால்வை வச்சு திறந்து விட்டு தண்ணியை கட்டி நம்ம ஈஸியாக விவசாயம் பார்த்துடலாம். பயிர் ஒரே மாதிரி கிடைக்கிறதுனால நமக்கு உரம் எல்லாமே ட்ரிப்பில் போகிறதுனால ஒரே மாதிரி பயிர் கிடைக்கும். அப்போ நமக்கு ஈல்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நல்ல மகசூல் நல்லா இருக்கும். நுண்ணீர் பாசனம் மூலம் விளைநிலங்களின் பரப்பளவு அதிகரித்து உணவு உற்பத்தியும் இருமடங்காக உயர்ந்துள்ளது. இத்தனைக்கும் காரணமான நுண்ணீர் பாசன திட்டத்திற்கு மானியம் வழங்கியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் பலரும் நன்றி தெரிவித்துள்ளனர். முன்னாடியில் பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சி அது சரியான ஈல்டு எங்களுக்கு கிடைக்காது, சரியான மகசூல் கிடைக்காது. அதனால் நாங்கள் உரஞ்சாப்பட்டாலும் லேபர் சார்ஜ் கூடுதலாக வருது. இப்படிலாம் வரப்போ எங்களுக்கு பெருவாரி சிரமத்துக்குள்ளாயிருந்தோம். அம்மா இந்த சொட்டு நீர் மானியம் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு புண்ணியமாக இருக்குது. இப்போ ஒரு ஒரே ஒப்பரவான ஈல்டு கிடைக்கிது, எங்களுக்கு நல்ல மகசூல் டபுள் மடங்கு கிடைக்கிது, லேபர் சார்ஜ் குறையுது. எங்களுக்கு அம்மாவுக்கு ரொம்ப கோடான கொஞ்சம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் சொட்டு நீர் போட்டதில் எங்களுக்கு எங்களுடைய விவசாயத்திலேயே எங்களுக்கு இரு மடங்கு எங்களுக்கு லாபம் கிடைக்கிது. லேபர் செலவு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சி வச்சு 10 ஆள் செய்கிற வேண்டிய வேலையை 2 ஆள் செஞ்சு முடிச்சிடுறான். அதேமாரி மகசூல் 5 டன் நினச்சோம்னா ஒரு 8 டன் வருது. சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது. இந்த சொட்டு நீர் பாசனத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேளாண் துறையில் தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதன் பலனாக கடந்த ஆண்டில் தமிழகத்தின் உணவு உற்பத்தி சுமார் 1,23,00,000 மெட்ரிக் டன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இது மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.